ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆமேன் ஸ்தோத்திரம். தேவ ஜனமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. ஆமாம், தேவ நாமம் நம்ம மத்தியில் மகிமைப்படட்டும். இந்த நாளில் கூடி வந்திருக்கிற பிள்ளைகள், இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஆமென் அல்லேலூயா தேவன் பேசின வார்த்தையின் தொடர்ச்சியாக தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. பேசோர் ஒரு ஆற்றை கடக்க முடியாத ஒரு நிலையை குறித்து கடந்த வாரத்தில் தேவாவியானவர் பேசினார். ஸ்தோத்திரம். தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் சத்துருக்கள் ஆமென் அல்லேலூயா பறித்து கொண்டு போன சத்துருக்கள் ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவ ஜனங்களுக்கு விரோதமா செயல்பட்ட அழிவில் இருந்து விடுவித்துக் கொள்ள, அதை மீட்டெடுக்க சத்துருக்களுக்கு அவர்கள் இடத்தில் இருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் எடுத்துக்கொள்வதற்கு பயணப்பட்ட பொழுது அந்த பயணத்தை தடுத்த பேசோர் ஆற்று அவர்களை தடுத்து நிறுத்தினது. முன்னேற விடாமல் 600 பேர் ஆமென் போனார்கள். அதிலே ஆமென் 200 பேர் விடாய்த்து போய் நின்று போனார்கள். 400 பேர் தொடர்ந்து போனார்கள் என்று வாசித்தோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களை நாம் அதிலே வாசித்தோம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உச்சாம இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. இந்த பேசோர் சிக்லாக்கில் இருந்து 20 மைல் தூரத்தில் உள்ள ஒரு ஊர், ஒரு ஆமென் ஒரு ஏரி, ஒரு ஆர். சோத்திரம். இந்த இடத்தில் இவர்கள் நின்று போனார்கள். ஆமென். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆமென் முன்னேற விடாமல் சோத்திரம் நம்மளை அடுத்த நிலைக்கு நேராக நடத்த விடாமல் தடுக்கிற, தடை பண்ணுகிற இந்த பேசோரை போல ஆமென் பலவிதமான நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஏதோ ஒன்று நம்மளை தடுக்கும், ஏதோ ஒன்றை நம்மளை முன்னேற விடாமல் நம்மளை தடைப்படுத்தும். அந்த தடைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கடக்க விடாத பேசோர் ஆமென். இந்த பேசோர் என்ன செய்தது, இதை தடுப்பதற்கு என்ன செய்தது என்று 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஒன்று, களைப்பை உண்டாக்கினது. என்ன பண்ணினது? ஆமா, சோர்வை உண்டாக்கினது. 2வது, கலட்டி விட்டது. 600 பேர் போனாங்க, அதுல 200 பேரை என்ன செஞ்சிருச்சு? நிற்க வைத்தது. அவர்களோடு போக விடாமல் 200 பேரை கலட்டி விட்டது. இந்த பேசோர் சோர்வினாலே, களைப்பினாலே, பலவீனத்தினாலே ஆமென் சோத்திரம் கலட்டி விட்டது. சோத்திரம். 3வது, கால தாமதப்படுத்தினது. இந்த பேசோர் என்ன பண்ணினது? கால தாமதம். இவங்க இந்த காரியத்தை பார்த்து 200 பேர் நின்று போனாங்க. அல்லேலூயா. 400 பேர் தாவீதோடு போனாங்க. இவங்க பேசி முடிச்சு அடுத்த காரியத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சத்துருக்கள் சில பேர் தப்பி போனார்கள். ஆமே. இந்த 200 பேருக்கு வெயிட் பண்ணதுனால 200 பேரோட நின்று பார்த்து விசாரித்து அடுத்து போறதுக்கு முன்பதாக அங்க 200 பேர் மிஸ் பண்ணி போனாங்க. ஆமே. பாருங்க, அங்க பல பேர் அல்லேலூயா தப்பி போயிட்டாங்க. அப்போ காலதாமதம், லேட். இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில காலதாமதம் பல ஆசீர்வாதங்களை நம்மளை இழக்க வைக்கிறது. ஆமென் சொல்லுங்க. 4வது சொன்ன கவன சிதறல் உண்டாக்கினது இந்த பேசோர். அவர்களை தப்பிக்க வைக்கிறதுக்கு அல்லேலூயா அவங்களை பிடிக்க முடியாம ஏதோ ஒரு இடத்தில் அவர்களை திசை திருப்பி விட்டது. ஆக இன்னைக்கு அநேக வேளையில இந்த பேசோரின் நிலைதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. மீண்டும் அந்த வசனங்களை வாசிப்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போடபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இதை தொடர்ச்சியா சொல்ல போகிறேன். ஆமீன். ஏன் நம்ம கடக்க முடியவில்லை, அந்த பேசோருடைய நிலை என்னன்னு சொன்னேன். இன்னைக்கு ஆமீன் இந்த வசனத்தை வாசிக்கும் போது 10ஆம் வசனம் சொல்லுது, தாவீதோ 400 பேரோட தொடர்ந்து போனான். சோத்திரம். ஒரு சூழ்நிலை, ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வந்த உடனே அங்கே நின்று விடக்கூடாது. அதிலிருந்து ஜெயித்து முன்னேறி போனாதான்
நமக்கான ஆசீர்வாதத்தை, நமக்கான விடுதலையை, நமக்கான நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை இழந்தவைகள், இதுவரை நம்முடைய வாழ்க்கையில சத்துரு பறித்தவைகள், இதுவரை நமக்கு விரோதமாக நடக்காத தடை பண்ணி கொண்டிருக்கிற காரியங்களை ஜெயிக்கணும் அப்படின்னா நீ தொடர்ந்து போகணும். யாரோட போகணும்? யாரோட போகணும்? தாவீதோட. தாவீதுனா போன வாரம் சொன்னேன், தாவீதுனா உங்க மைண்ட்ல யார் எது வரணும்? சபை, பாஸ்டர். அல்லேலூயா. சபை நமக்கு ஞாபகம் வரணும். ஆமென். பாஸ்டர் ஞாபகம் வரணும். தாவீதோடு அவர்கள் போனார்கள், சபையோடு போனாங்க, போதகரோடு போனாங்க, ஊழியரோடு போனாங்க. அவர்கள் சகலவற்றையும் திருப்பி கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 19ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். இதான் முக்கியம். நீங்க தாவீதோடு போனீங்கன்னா, சபையோடு போனீங்கன்னா, ஊழியரோடு போனீங்கன்னா எல்லாவற்றையும் திருப்ப முடியும். உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் எதெல்லாம் திருப்ப முடியாம இருக்கிறதோ, இதுவரைக்கும் ஏதோ தடையா இருக்கிறதோ, எதை நீங்கள் இன்னும் ஜெயிக்காம இருக்கிறீங்களோ, அதை ஜெயிப்பதற்கு தாவீதோடு போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு நான் இப்படி ஒரு பாயிண்ட திருப்பி போடுறேன். கடக்க விடாத பேசோரை கடப்பாய். சொல்லுங்க இந்த வார்த்தைய. கடக்க விடாத, தடை பண்ணின பேசோர். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில தடை பண்ணுதுன்னு போன வாரம் சொல்லிட்டேன். அல்லேலூயா. அந்த தடையிலிருந்து மீறி நீங்கள் தாவீதோடு போகும் பொழுது உங்களுக்கான ஆசீர்வாதம் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கான எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்க அழுகை மாறும், உங்க துக்கம் மாறும், சிறையிருப்பு மாறும், உங்க போராட்டம் மாறும். நீங்கள் தாண்டி தொடர்ந்து நீங்கள் பயணம் பண்ணும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அங்கே நின்றுறோம். ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்ம அங்கே நின்றோம். போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று அங்கே நின்று விடுகிறோம். எலியாவை போல சோத்துறோம், யோனாவை போல ஒரு சூழ்நிலை வந்தோடனே ஆண்டவரே போதும் ஆண்டவரே நான் சாவ விரும்புறேன் அப்படின்னு அல்லேலூயா அல்லேலூயா யோனாவை போல நம்ம நின்று விடுகிறோம். அல்லேலூயா. ஆமா. பல நேரத்தில் பல பிரச்சனைகள், தாங்க முடியாத பல சூழ்நிலை வரும் பொழுது பிள்ளைகள் மூலமாய், குடும்பத்தின் மூலமாய், நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரி மூலமாய், நம்ம வேலை பார்க்கிற இடத்திற்கு விரோதமாய், நம்ம குடியிருக்கிற வீட்டு பக்கத்தில் இருக்கிற மனிதருக்கு மூலமாய் விரோதமா வருகிற பல சூழ்நிலை வரும் பொழுது போதும் என்று நம்ம நின்று விடுகிறோம். வியாதி வரும், பிரச்சனை வரும், பண பற்றாக்குறை வரும், ஆமென், பல காரியம் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது நம்ம நின்று விடுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ தாவீதோடு போ. நீ கடக்க வேண்டியதை, ஜெயிக்க வேண்டியதை, நீ முன்னேற வேண்டியதை ஜெயிப்பாய். அல்லேலூயா சொல். ஆமென் சொல்லுங்க பாரு. ஆமா. எங்களுடைய இப்போ இருக்கிற ஐபிஏவில் இப்ப இருக்கிற தமிழ்நாடு ஆமென் அல்லேலூயா தலைவராக, பொறுப்பாக ஆமென் அல்லேலூயா ஜான் பீட்டர் ஐயா இருக்காங்க. சோத்திரம். எங்களுக்கு தான் அவங்க முதல்ல மாவட்ட போதகரா இருந்தார். மாவட்ட அது ரீஜனல் பாஸ்டா இருந்தார். 5 மாவட்டத்துக்கு தலைவரா இருந்தார். இப்ப தமிழ்நாட்டுக்கு தலைவரா இருக்கிறார். சோத்ரு. அவர் பல வருஷமா நான் பாக்குறேன். அவரோடு கூட நான் போயிருக்கிறேன். சோத்ரு. அவரு யார் கூட டிராவல் பண்ணாலும், ஒரு கார்ல போவோம், வேன்ல போவோம், பல இடத்துல நான் போயிருக்கிறேன். அவரோடு கூட போயிருக்கிறேன். இப்ப நாங்க மாசம் வால்பாறை போயிட்டு இருக்கிறோம். அவரோட தான் நானும் பாஸ் அவரு தான் போயிட்டு இருக்கிறோம். பாருங்க, அவர் வண்டி ஏறின உடனே சோத்ரு நம்மளாம் என்ன பண்ணுவோம், கண்ட நாயத்தை அடிச்சுட்டு வருவோம், பேசிட்டு வருவோம். அல்லேலூயா. எங்களோடு கூட தலைவர்கள் வருவாங்க, பல பாஸ்டர் வருவாங்க. யாரு வந்தாலும் இந்த பாஸ் என்ன பண்ணுவார்னா, அல்லேலூயா டிராவல், அது பஸ்ல போனாலும் சரி, அல்லது நீங்க வேன்ல போனாலும் கார்ல போனாலும் சரி, வண்டி ஏறினோட கொஞ்ச நேரத்துல ஜெபத்தை ஆரம்பிச்சிடுவார், ஆராதனை ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா. அங்க பேசுறதுக்கு இடம் இல்ல, ஜெபம் பண்றதுக்கு இடம் இல்ல. அல்லேலூயா. அவர் கூட டிராவல் பண்ணுகிற பல நாள் டிராவல் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நாள் கூட ஜெபம் இல்லாமல் பயணம் இருக்காது. அல்லேலூயா. ஜெபம் இல்லாத, ஆராதனை இல்லாத ஒரு பயணம் இருக்காது. சோத்திரம். அந்த பயணம் ஜெயத்தை கொண்டு வரும், அந்த பயணம் வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பாஸ் எப்பொழுதுமே
அல்லேலூயா. ஜெபம், துதி, அல்லேலூயா. போகிற இடத்துக்காக ஜெபம் பண்ணுவார். அங்க போய் அடுத்த ஒரு மீட்டிங் நடத்த போறோம், அங்கள்ள பாஸ்டர்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி அந்த இடத்துக்கு போய் சேர்கிற வரைக்கும் ஜெபமாகவே தான் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் தாவீதின் பயணம். அல்லேலூயா. இதுதான் சபையின் பயணம். இதுதான் ஊழியருடைய பயணம். நாம் ஒரு பயணம் பண்ணும்போது ஜெபத்தோட, துதியோட, ஆமென், தேவ பிரசன்னத்தோடு போகும் பொழுது நம்ம போகிற காரியங்கள் அங்க ஜெயமாய் மாறும். அல்லேலூயா சொல். ஒரு முறை நான் சொன்ன அந்த பாஸ்ட் அங்களுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பிலிப்புக்கு போயிருந்தாங்க. எங்க போயிருந்தாங்க? ஆமா, அங்க அந்த நேபாளம் போயிருந்தாங்க. நேபாளத்துக்கு போயிருந்தாங்க. அங்க போகும்பொழுது கார்ல போயிட்டு இருந்தாங்களாம். அந்த ரோடுல ரொம்ப மோசமா இருக்குமா நேபாளத்துல. ரொம்ப ரோடெல்லாம் வண்டியை ஓட்ட முடியாதான். ஹீல்ஸ் பகுதி, மலை பிரதேசம், ரோடெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குமா. அவங்க பல கிலோமீட்டர் தூரம் வண்டியில போயிட்டு இருந்தாங்களாம். அப்ப எப்பொழுதுமே இந்த பாஸ் எப்பவுமே அல்லேலூயா ஜெபிச்சுட்டு ஆராதனை பண்ணி அல்லேலூயா பிரேயருக்கு சொல்லி ஜெபம்னிட்டே தான் போயிட்டு இருப்பா. திடீர்னு ஒரு மனசுக்கு தோணுச்சா, முன்னாடி இருக்கிற தலைவரை தூக்கி நீ பின்னாடி உட்காந்து நீ முன்னாடி உட்காருன்னு சொன்னார் ஆண்டவர். முன்னாடி யார் உட்கார்ந்து இருக்கிறா? தலைவர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பின்னாடி இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஜான் பீட்டர். திடீர்னு ஆண்டவர் பேசினாரோ, போற வழியில வண்டியை நிறுத்தி இவரு முன்னாடி உட்கார வச்சுட்டு அவரை தூக்கி பின்னாடி உட்கார வச்சாங்களாம். ஜோமனிட்டே போயிட்டு இருந்தாங்களா. திடீர்னு முன்னாடி இருந்த டயர் வெடிச்சிருச்சு. முன்னாடி இருந்து போயிட்டு இருந்த டயரு வெடிச்சு இவங்களெல்லாம் தூக்கி போட்டு முன்னாடி உட்கார்ந்த ஜான் பீட்டருக்கு பயங்கரமான சேதாரம். அப்போ ஆண்டவர் அந்த ஜெபம் செய்ததுனால உணர்த்தினார். இந்த ஆபத்து அவருக்கு வந்திருந்தனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் அதை எப்படி மாத்தினாரு? ஜெபிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள் கர்த்தர் வெளிப்படுத்துவார். தாவீதோட பயணம் பண்ணும் பொழுது நமக்கு வருகிற எல்லா ஆபத்திலிருந்து கர்த்தர் விடுவிப்பா. அல்ல தாவீதோட பயணம் பண்ணும்போது நம்ம போகிற காரியம் நமக்கு அது ஜெயமாய் நடத்தும். கிட்டத்தட்ட ஜான் பீட்டர் ஐயா அந்த நேபாளத்துல 3 மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்து முடிச்சுட்டு வந்தாங்க. எல்லாம் ஆபரேஷன், பிளாஸ்டிக் சர்ஜரி, மூஞ்சி எல்லாம், உடம்பெல்லாம் பயங்கரம் அடி வேதனை. இது அவருக்கு வந்திருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமென் சொல்லுங்கப்பா. அப்ப தாவீதோட பயணம் ஜெபத்தில். ஆமென், அல்லேலூயா. தாவீதோட பயணம் ஜெபம் இருக்கும். அல்லேலூயா. உங்க சொந்தக்காரனோட நீங்க டூர் சுத்துங்க, நீங்க வெளியே போய் பாருங்க, ஹாப்பியா இருக்கும். ஆனா சமாதானம் இருக்காது. அதே ஒரு டிராவல் பாஸ்டரோட சபையோட டிராவல் பண்ணி பாருங்க, போகிற கொஞ்ச தூரமா இருந்தாலும் சந்தோஷம், மகிழ்ச்சி, விடுதலை, ஆசீர்வாதம் அங்க பயங்கரமா இருக்கும். அது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மலைமலையா ஏறி இருப்பீங்க, மலைமலையா போயிருப்பீங்க, சொந்தக்காரனோட சேர்ந்து, ஊர்க்காரனோட சேர்ந்து போயிருப்பீங்க. அதுல வராத சமாதானம் சபையோட பாஸ்டரோட இணைந்து போகும் பொழுது அங்க அந்த ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கடக்க விடாத பேசோரை நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? கடக்க போகிறோம். நீ கடப்பா என்று ஆண்டவர் சொல்றா. நீ அதை ஜெயிப்ப, அதை முன்னேறுவ, அதுல நீ ஜெயம் பெற்று போவ. உங்க வாழ்க்கையில எது உன்னை தோத்து போக பண்ணினதோ, எது உன்னை அவன் தடுத்ததோ, எது உன்னை முன்னேற விடாமல் உன்னை பின்னோக்கி இழுத்ததோ, சோத்திரம். 21ஆம் வசனம் சொல்லுது, விடாய்த்து போனதினால் தாவீதுக்கு பின் செல்லாமல், பாருங்க, இந்த பேசோர் ஆற்றண்டையில் தங்கினார்கள். சோத்திரம். அப்போ அல்லேலூயா, தாவீதோட போனா நீ ஜெயிச்சிடுவ, தாவீதோட போனா நீ எல்லாவற்றையும் சுதந்திரிச்சிடுவ, உனக்கு வேண்டியதெல்லாம் நீ பெற்றுடுவ. அதனால இன்னைக்கு நீ போக கூடாதுன்னு பிசாசு அவனை தடுத்து விட்டான். பின் இழுக்கிற ஆவி. இந்த பேசேர் உன்னை முன்னேற்க விடாது, உன்னை முன் செல்ல விடாது, உன்னை பின்னோக்கி தான் இழுக்கும். சோத்திரம். தாவீதோடு போ. 3 விஷயத்தை சொல்ல போறேன். அல்லேலூயா. உடன் அழைத்து செல்லும் தாவீது. சொல்லுங்க இந்த வார்த்தைய. உடன் அழைத்து செல்லும் தாவீது. உயிரை மீட்கும் தாவீது. சொல்லுங்க இந்த வார்த்தைய. யாரோடு போகணும்? எப்படிப்பட்ட தாவீதோடு? உடன் அழைத்து செல்லுகிற தாவீதோட, உயிரை மீட்கும் தாவீதோடு போகணும். 3வது, உனக்கானதை விடுவிக்கும் தாவீதோட. சொல்லுங்க இந்த வார்த்தைய. நமக்கானதை, உனக்கானதை விடுவிக்கும் தாவீதோட போகணும். அப்படிப்பட்ட தாவீதோட போனா தான் நமக்கானது கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்கப்பா.
நான் சொன்னேன் சோத்திரம், உடன் அழைத்து செல்லும் தாவீது. 10ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனார். போதும், தாவீதோட 400 பேர் தொடர்ந்து போனார்கள். சோத்திரம். 200 பேர் நின்னு போனாங்க. சோத்திரம். ஆனா 400 பேர் சொல்றாங்க, நிக்கிறவன் நின்னு போகட்டும், தாவீதோ நான் உங்களோடு வருகிறேன். ஹலோ, நான் உங்களோடு வருகிறேன், நான் உங்களோடு கூட வருகிறேன். சோத்திரம் என்று 400 பேர் தொடர்ந்து போனாங்க. 200 பேர் நின்று போனதுனால அவங்க இழந்தவைகள் மாதிரியே இருக்கிறது. 400 பேர் போனாங்க பாருங்க, அவங்க எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. அடுத்தவங்களை பார்த்து நீங்க தாவீதோட போகல, சபையோட போகல அப்படின்னா, அல்லேலூயா, நம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கென்று வச்சிருக்கிற அந்த நன்மையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனங்களை அதிகாரங்களை படிச்சிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. உணர்வுனா, நான் இப்படி தியானம் பண்ணினேன். எப்படி தியானம் பண்ணினேன் அப்படின்னா, சோத்ரம், இந்த 200 பேர் நின்னு போனாங்க பாத்தீங்களா, அவங்க யாருன்னு தெரிஞ்சு நான் கவனிங்க, எனக்கு கவனிங்க. இந்த 200 பேர் நின்னு போனாங்க பாத்தீங்களா, இந்த 200 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சோத்ரம் 6ஆவது வசனத்துல தாவீதுக்கு விரோதமாக கல்லெடுத்து அடிக்கணும்னு பிளான் பண்ண ஆட்கள். ஹலோ ஹலோ, இந்த 200 பேர் யாருங்க? நான் அப்படி நினைக்கிறேன். ஏன் சோறு வந்துச்சு, ஏன் தாவீதோட போக முடியல, என்ன ஆனாலும் நான் தாவீதோட போவேன் அப்படின்னு இவங்கனால ஏன் நிக்க முடியல? அப்பப்போ தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்ட கூட்டம் தான் இவங்க. ஹலோ, எப்படா பாஸ்டர் போட்டு தள்ளலாம் அப்படின்னு பிளான் பண்ண கேசுங்க. பாஸ்டருக்கு விரோதமா, நான் சொல்ற பாஸ்டர் தாவீது சொல்றேன், தாவீதுக்கு விரோதமாக முறுமுறுக்கிற ஆட்கள். என்ன இப்படி நடக்குது, உன் பின்னாடி வந்ததுனால தான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு தாவீதுக்கு விரோதமாக முறுமுறுக்கிற ஆட்கள், முன்னேற விடாமல் தடுக்கிற ஆட்கள். ஹலோ, இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தோம்னா நம்மளும் தாவீதோட போக முடியாது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆம், ஒத்துழைப்பில்லாத, கூட வருவதற்கு வாஞ்சி இல்லாத, விருப்பம் இல்லாத ஆட்களை கூட்டி வச்சிட்டீங்கன்னா நீங்க தாவீதோட போக முடியாது, உங்களுக்கானதை சுதந்திரிக்க முடியாது. இந்த உடன் இருக்கிற ஆட்களை பார்க்காதீங்க, தாவீதோட போங்க, சபையோட போங்க, ஊழியரோட போங்க. இந்த கூட இருக்கிற ஆளு யாரு? நொண்டி சாக்கு சொல்ற ஆளு, எப்ப பார்த்தாலும் சாக்கு சொல்லிட்டே இருக்கிற ஆளு. இத தாவீதும் வேண்டாம், சபையும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், சோத்து ஏதாவது கிடைச்சா போதுங்கிற ஒரு நிலையில் இருக்கிற ஆட்களே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மையும் போக விட மாட்டான், அவனும் போக மாட்டான். அல்லேலூயா. வீட்டுல சில கேஸுங்க அந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம அல்லேலூயா, நம்ம ஏரியாவில் சில விசுவாசி அப்படி இருப்பாங்க. நீங்க அந்த விசுவாசியே பார்த்துட்டு இருந்தீங்க, அவனும் ரட்சிக்கப்பட்டவன், அவனும் ஞானஸ்நானம் எடுத்தவன், அவனு சபையினுடைய அங்கம்தான், அவனும் ஒரு நல்ல ஒரு ஆத்துமாதான். ஆனா சாக்கு சொல்லிட்டே இருப்பான். நாளைக்கு வாரம், அடுத்த வாரம் வாரம், ஜோத்துரம் இன்னைக்கு ஒரு மாதிரி பண்ணுது, நான் ஒரு மாதிரி எனக்கு இருக்குது ஜோத்துரம் அப்படின்னு சாக்கு சொல்லுற ஆட்கள், முறுமுறுக்கிற ஆட்கள். வந்து என்ன கிடைச்சது, வந்து என்ன எனக்கு கிடைச்சது அப்படின்னு சாக்கு சொல்ற ஆட்கள். ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. உடன் அழைத்து செல்லுகிற தாவீதோடு போங்க, நமக்கானதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பேசோரை கடக்க முடியும். உன் சோதனை நீ ஜெயிப்ப, உனக்கு எதிராக இருக்கிற தடைகளை நீ மேற்கொள்ளுவ, கூட போ. அல்லேலூயா சொல்லுங்க. ஆம், நம்மை அல்லேலூயா தடுக்கிற இந்த ஆட்களோட நீ இருந்தீன்னா அல்லேலூயா உன்னை தடுப்பான், பேசோரும் நம்மளை தடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. உடன் அழைத்து செல்லுகிற தாவீதோட போ. அல்லேலூயா சொல்லுங்க. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்துல யோனத்தான், கவனிங்க, நல்ல கவனிங்க. 14ஆம் அதிகாரத்துல நீங்க 1-7 வசனங்களை நீங்க வீட்டுல போய் பொறுமையா வாசிச்சு பாருங்க. அங்கே ஒரு யுத்தம், பெலிஸ்தியர்கள் இவளுக்கு விரோதமாக எழும்பி வர்றாங்க. இந்த பெலிஸ்தியருக்கு முன்பதாக ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி
அந்த யுத்தம் பண்ணுவதற்கு ஆயுதங்கள் இருக்கும் பாத்தீங்களா, ஈட்டி, அருவாளு, கத்தி, இப்படிப்பட்ட ஆயுதங்கள் இருக்கும் பாத்தீங்களா. ஆமா, இந்த ஆயுதங்களை இத அடிக்கிறாங்க பாருங்க கொள்ளர்கள், கொள்ளங்க தான் அவங்க பேரு. அவன் கூட ஊருக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லி சதி பண்ணி இவங்க நம்ம கிட்ட தோக்கணும், ஜெயிக்க கூடாதுன்னு பிளான் பண்ணவங்க. முந்தின அதிகாரங்கள்ல கடைசியில வாசிக்கு பார்க்கும் பொழுது அந்த ஏரியாவுல கொள்ளர்களே இல்ல. ஏன்னா இவங்க ஈட்டியும் இவங்க ரம்பத்தையும் இவங்க வச்சிருக்கிற ஆயுதங்களை கூர்மைப்படுத்திட கூடாதுன்னு சொல்லி அந்த ஏரியாவுல ஒரு கொள்ளன் இல்ல. அல்லேலூயா. பெலிஸ்தியர் தேசத்துல தான் கொள்ளர்கள் இருக்கிறாங்க. அப்படி வந்தானே இவங்க அடிச்செல்லாம் போட்டலாம்னு பிளான் பண்ணவங்க யாரு? பெலிஸ்தியர்கள். சோத்திரம். கவனிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நிலையில யோனத்தானுடைய அப்பா யாரு? சவுல். சவுலும் அவனோடு கூட சில ஆட்களும் 600 பேர் என்ன செய்யறாங்க? சவுலோடு கூட உட்கார்ந்து இருக்கிறாங்க. யுத்தத்துக்கு போறதுக்கு பயந்து அவகிட்ட போக முடியாம அமர்ந்து இருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா மாதுள மரத்தின் கீழ் அமர்ந்து இருக்கிறாங்க. ஒரு மாதுள செடியின் கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ஒரு மாதுள மரத்தின் கீழ் இருந்தால் அவனோடு கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராய் இருந்தார்கள். சோத் அங்க தாவீதோடு கூட 400 பேர் வந்தாங்க, 200 பேரு உட்கார்ந்து இருந்தாங்க. இங்க வந்த அத்தனை பேரும் தாவீது யார் கூட இருக்கிறான்? சவுலோடு கூட இருக்கிறான். யுத்தத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. ஆனா சவுலுடைய மகன் யோனத்தான் என்ன பண்றாரு? தன்னோடு கூட இருக்கிற ஒரு மனுஷன் ஆயுததாரியை கூப்பிடுறார். நான் அந்த தானியத்துக்கு போறேன், பெலிஸ்திய தேசத்துக்கு போக போறேன், யுத்தம் பண்ண போறேன், நீயும் வா, வரையா அப்படின்னு கேட்கும் போது அந்த ஆயுததாரி சவுலையும் பார்க்கல, எந்த மனுஷனையும் பார்க்கல, அவன் யோனத்தானோடு கூட போனான். அல்லேலூயா. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஏ மாப்பிள, ஏ மச்சான், மாமாவே அப்படி உட்கார்ந்து இருக்காரு, மாமா கூட எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க, நம்ம மட்டும் எப்படி மாப்பிள போறது? மாப்பிள அப்பா விட்டுட்டு வர முடியாது மாப்பிள. ஹலோ ஹலோ. அப்பாவே அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, அப்பாவை யுத்தத்துக்கு போக உட்கார, எப்படி மாப்பிள அப்பா விட்டு போட்ட நான் எப்படி மாப்பிள உங்கூட வர்றது? மாப்பிள நம்மளும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு ஜூஸ் கீச குடிச்சிட்டு உட்கார்ந்து இருப்போம். மாதுளை மரம் ஜூஸ் நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னு ஆயுததாரி சொல்லாம நானும் உம்மோடு கூட வருகிறேன் என்று யோனத்தானோடு கூட பயணித்தான். அங்கே ஒரு பெரிய வெற்றி உண்டானது, பெரிய ஜெயம் வந்தது, ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. யார் தன் தேவ மனுஷனோடு கூட எந்த சூழ்நிலையை பார்க்காமல் பயணிக்கிறாரோ அந்த மனுஷனுக்கான வெற்றி கிடைக்கும். நீ தோத்து போவதில்லை. அல்லேலூயா. காலையில கிளம்பின ஆராதனை கிளம்பின உடனே அல்லேலூயா நம்மளை சுற்றிலும் பல மனுஷர்கள் இருப்பாங்க. வாரம் தான் போகணுமா, 10 மணிக்கே போகணுமா, கொஞ்சம் என்னை கொஞ்சம் பார்த்து எனக்கு கொஞ்சம் மசாலா ஆட்டி கொடுத்துட்டு அப்புறம் போ, நான் எதை தாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சில கேஸ் இருக்கும். ஹலோ ஆமென் சொல்லுங்க. நீங்க சிரிக்கிறத பார்த்தா காலையிலேயே மசாலா ஆட்டி வச்சுதான் வந்திருப்பீங்க போல இருக்கு. ஹலோ ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன நீ சும்மா வார நேரத்திலே போயிட்டு இருக்கிற சாட்சிக்க, ஒரு நாள் போராட்டத்தா என்ன, நீ முதல்ல என்னைய பார், யோகம் வரும். ஹலோ ஆமென் சொல்லுங்க. அப்படின்னு சில கேஸ் இருக்கும். நம்ம அதையே பார்த்துட்டு இருந்தோம். காலை எந்திரிச்ச உடனே வராத இடுப்பு வலி ஒண்ணு வரும், வராத தலைவலி ஒண்ணு வரும், வராத புடனி வலி ஒண்ணு வரும், வராத கால் வலி ஒண்ணு வரும். போதுமடா சாமி அப்படின்னு என்ன செய்யறது? அதைய பார்த்துக்கிறது. தாவீதோடு போனாதான், சபையோடு போனாதான் எனக்கான வெற்றி. இல்லை என்றால் நான் இந்த பேசோர்லயே இருந்து விடுவேன். இந்த பேசோர் என்னை அமர்த்தி இருத்தி என்னை அழிவுக்கிணராய் நடத்தும். நான் எழும்புவேன், போவேன், நான் ஜெயிப்பேன் என்று வீரமா ஜெயமா எழும்பி வந்தார்கள், வெற்றியை பெற்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஓனர் வேணுனே காசு கொடுக்க மாட்டான். சனிக்கிழமை ஓனரு வேணுனே சனிக்கிழமை காசு கொடுக்க மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை காலையில வா, அப்பதான் உனக்கு காசை தருவம்பான். சோத்து
10 மணி வரைக்கும் வந்துட்டு போ அப்படிமா. சோத்திரம். நீ 10 மணியை பார்த்து 10 மணி போவ, அவன் நைட்டு 10 மணி ஆனாலும் உன்னை விட மாட்டான். ஹலோ, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீ சொல்லணும், ஓனரே நீ காசே தராவிட்டாலும் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போவத, தாவீதுக்கு பின்னாடி போவத நான் நிறுத்த போவதில்லை. காசு நீயே வச்சுக்க, மதியானம் உன்னை நான் பிச்சுக்கிறேன் அப்படின்னு ஓடி வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் ஏசப்பாவுக்காக நடங்க. காசு இல்லையா, நடங்க. அந்த காலை ஏசப்பா பாக்குற வசனம் சொல்லுது, இப்படி சொல்லுது, அவர்கள் கால்நடையாக வந்தார்கள். ஆண்டவர் அதை பார்த்து அவர்கள் மேல் இறங்கி அவளுக்கு வேண்டியதை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் பிரயாசத்தை, உன் பலனை கர்த்தர் பார்த்து உனக்கு வேண்டியதை அவர் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. சின்ன சின்ன சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன செய்யறதில்ல, அல்லேலூயா, தாவீதோட தேவனோட சபைக்கு வருவதை நம்ம நிறுத்தி விடுறோம். அல்லேலூயா சொல்லுங்க. கையில திடீர்னு ஒரு வலி வந்துடும். இங்கிருந்து இம்புடு வரைக்கும் ஒரே வலியா இருக்கும். கையும் தட்ட விடாது, கையை தூக்கம் விடாது, ஒன்னும் பண்ண விடாது. கை வலி. சோத்தம். பிசாசுக்கு நல்லா தெரியும், இந்த கை வலி கொடுத்தா இன்னைக்கு அவ கை தட்ட மாட்டா, இந்த கைவலி கொடுத்தா இன்னைக்கு அவளை பைபிளை தூக்க மாட்டா, இந்த கைவலி கொடுத்தா இன்னைக்கு அவ கையை தூக்கி ஆமேன்னு சொல்ல மாட்டா. அவனுக்கு ஒரு கொண்டாட்டம். அந்த கைவலி கொடுத்த பிசாசுக்கு முன்னாடி ஐயோ கை வலிக்குது உட்காராம இருக்கிற கையை தூக்கி ஆமேன்னு சொல்லி பாரு. பிசாசு வெட்கப்படுவான், சத்துரு வெட்கப்பட்டு போவான். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். அப்படி பாட்டு பாடினா நம்மள கையை கட்டிட்டே பாடும். கை கட்டி பாடி மகிழ்ந்திருப்பே, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் ஒரு வாக்கு தத்தம் நிறைவேற. அல்லேலூயா சொல்லுங்க. பாடுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்க கூடாது. சத்துரு இன்னைக்கு அப்படித்தான் உன்னை முடக்க பாக்குறான், அப்படிதான் உன்னை அல்லேலூயா அமர்த்த பாக்குறான். எழும்ப விட மாட்டான், உன்னை போக விட மாட்டான். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. 38 வருஷமா சோத்துறோம். எத்தனையோ பேர் விடுதலை கண்டுச்சு, எத்தனையோ பேர் விடுதலை பெற்றாங்க. ஆனா இவனுக்கு மட்டும் விடுதலை என்ன செய்யல, கிடைக்கல. பிசாசுக்கு ஒரு பிளான். சோத்துறோம், இவன் இப்படியே உட்கார வச்சிரும். ஆனா பிளான் என்ன, பெதஸ்தாவுக்கு யார் வந்தாலும் விடுதலை அடைவார்கள், சபைக்கு யார் வந்தாலும் விடுதலை அடைவார்கள், ஊழியரோட யார் போகிறார்களோ விடுதலை அடைவார்கள். ஏன் விடுதலை பெற முடியல, ஏன் ஆசீர்வாதத்தை பெற முடியல, ஏன் நன்மையை பெற முடியல. ஹல்லேலூயா. இதை விட்டு நான் எழும்பணும், செயல்படணும் என்கிற வாஞ்சை நமக்குள் வரணும். நான் முன்னேறணும், இங்கே உட்காரக்கூட, அடுத்த நிலைக்கு போகணும், அடுத்த நிலைக்கு நேரம் நான் பயணிக்கணும் என்கிற அந்த வாஞ்சை நமக்கு வரணும், தாகம் வரணும். சமக்கடையா உட்கார்ந்து கூடாது. ஒரு நாள் சப்பானி ஆயிட்டா அது வருஷம் உள்ள சப்பானி ஆயிடக்கூடாது. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் அல்லேலூயா வாயில ஒரு பல்லு வலி வந்துச்சுன்னா அந்த பல்லு வலிய 10 மாசமா கடத்தக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளுக்கு ஒரு பல்லு வலி வந்துச்சுன்னா அது 10 மாசமா பாஸ்டர் பல்லு வலி பாஸ்டர், சரி பரவாயில்ல பல்லு வலி இருக்கட்டும் பரவாயில்ல, ஜோம் பண்ணுவோம். ஜோம் பண்ணா அந்த ஜோம் பண்ணி அந்த பல்லு வலி போயிருக்கும். ஆனா நம்மால இந்த பல்லு வலிய 10 மாசத்துக்கு கடத்திரும். எப்ப வந்தாலும் பாருங்க, சோத்திரம் பாஸ்டர் என்னமாச்சு, பல்லு வலி தான் பாஸ்டர். ஆமா அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பல மாசத்துக்கு கடத்திடுறது. ஒரு மாசத்துல காசு இல்ல, வருமானம் இல்ல அப்படின்னா அது 10 மாசத்துக்கு வருமானம் இல்லாம யாரையே பேசுறது. கர்த்தர் போஷிச்சிருப்பாரு, ஆசீர்வதிச்சிருப்பாரு, நன்மை கொடுத்திருப்பாரு, அதை நம்ம வாயினால அறிக்கை பண்றது இல்ல. அதனாலதான் நீ சொன்னபடி அடுத்த 10 மாசத்துக்கு உன்னை காலி பண்றார் ஆண்டவர். ஆமேன்னு வர மாட்டே. அல்லேலூயா சொல்லுங்க. நான் அப்படித்தான் பாருங்க, திக்குவாயா இருந்தேன், பேச வராது, பைபிள் படிக்க வராது, ஸ்கூல்ல ஏதோ எழுப்பி கேட்பாங்க, ஒண்ணு வாய் வராது. நான் என்ன பண்ணேன் தெரியுமா, இந்த திக்கு வாய் வச்சே பல வருஷமா ஓட்டினேன். எனக்கு பேச வராது, படிக்க வராது, என்னால வாயை திறந்து சொல்ல வராது. இப்படியே சொல்லி சொல்லி கடத்தினதுனால பல வருஷமா இந்த திக்கு வாயில கடந்தேன். எப்ப நான் அதை ஜெயித்தனோ, என்னால பேச முடியும், என்னால படிக்க முடியும், என்னால என்ன வேலை செய்ய முடியும் என்று நான் எழும்பினோ, அப்பவே அது காணாமல் போய்விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்துரு நம்மளைய கத்த ஆமா ஆண்டவர் அப்படின்னே சொல்ல வைப்பான்.
அதை நாம் ஜெயிக்கணும், கடக்கணும், முன்னேறணும். இந்த பேசோர் நம்மளை அப்படிப்பட்ட நிலைக்கு நேர தள்ளும். ஆனால் நீ எழும்பி தாவீதோட கூட போ. அழைத்து செல்லுகிற தாவீதோட, உடன் அழைத்து செல்லுகிற தாவீதோட, கைவிடாத தாவீதோட, எந்த நிலையிலும் நம்மளை மிஸ் பண்ணாத தாவீதோட போ. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. தாவீதோட போ, நமக்கு வெற்றி உண்டு. நொண்டி சாக்கு சொல்ற ஆளை கூட வச்சுக்காத. உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. எப்ப பார்த்தாலும் சாக்கு சொல்ற ஆளை வச்சிடாத. ஒன்னு சொல்லட்டுமா, பொண்டாட்டியே இருந்தாலும் சாக்கு சொன்னா விட்டுட்டு வந்துருங்க. புருஷனே இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் சாக்கு சொன்ன ஆளா இருந்தா சாக்கு மூட்டையில கட்டி வச்சுட்டு வந்துரு. ஆறாவது முடிச்சு போய் சாக்கு அவுத்துருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாஷா மூச்சு எடுத்து செத்து போயிருமா? செத்து போகாத, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகலைன்னு கவலை. ஜெபம் பண்றது பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்றதே இல்ல, கல்யாணம் ஆக மாட்டேங்குது. சரி, ஜெபம் பண்ணி கல்யாணம் ஆகி புள்ள, அல்லேலூயா, நல்ல பிள்ளையோ நல்ல மாப்பிள்ளையோ கொடுத்துருவார். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரே இன்ப சுற்றுலா. மாமன் வீடு, சித்தி வீடு, சித்தப்பன் வீடு, எல்லா வீடும் சுத்துறது. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க சுத்துற கேப்ல ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். அதுக்கப்புறம் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, வர முடியல ஆண்டவரே, வர முடியல ஆண்டவரே, நல்ல பிரசவத்தை கொடுங்க ஆண்டவரே, நல்ல பிரசவத்தை கொடுங்க. ஜோமனி கர்த்தர் சுகப்பிரசவம் கொடுத்துருவார். அல்லேலூயா சொல்லுங்க. பிரசவமாயி பிள்ளையோ பையனோ பிறந்திருக்கு. அந்த பிள்ளைய பையனை வச்சுட்டு புள்ள 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 சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அந்த புள்ள நல்லா வளர்ந்து பெருசாயிரும். அப்புறம் அதுக்கு ஒரு காரியம், அதுக்கு ஒரு சடங்கு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு கல்யாணம், அதுக்கு ஒரு பிள்ளை பிறந்துடும். இப்போ பேரன் பேரன் பேரன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. வரிசையா பண்றது ஆளுகளை பாரு. ஆமென் சொல்லுங்க. வேலை இல்லைன்னா வேலையே இல்ல. இப்படி இம்பிட்டு ஜெபம் பண்ற, இம்பிட்டு நான் பண்ற, ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, வருமானமே கிடைக்க மாட்டேங்குது. கர்த்தர் வேலை கொடுத்து வருமானம் கொடுத்துட்டாருன்னா சபை பக்கமே எட்டி பார்க்கறது இல்ல. எப்ப கேட்டாலும் வேலை வேலை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ணனா ராத்திரியே வேலை கட்டாயிரும். ஜெபம் பண்ணணுமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சும்மா புள்ள புள்ள புள்ளைன்னா பிள்ளைக்கா நான் ஜெபம் பண்ணிடுவேன். ஜெபம் பண்ணணுமா? இன்னும் ஒரு மாதிரி பாக்குறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதோடு போகிறதற்கு ஏன் அப்படி உங்களுக்கு ஆமென் கஷ்டம்? அடுத்தவனை பார்த்து பார்த்து நீ தாவீதோட போக மாட்ட. நான் நினைக்கிறேன், என்னுடைய கற்பனை நினைக்கிறேன், இங்க 200 பேர் விடாய்த்து போனார்கள், நின்னு போனாலும் வாசிக்கிறோம். தாவீது மட்டும் கொஞ்சம் வேகம் எடுக்கல அப்படின்னா இந்த 400ல இன்னும் 100 கலைஞ்சிருக்கும். என்ன ஆமென் வர மாட்டேங்குது? நான் சொல்றது உண்மைங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் அந்த அல்லேலூயா அவங்களோட சேர்ந்து பேசி, இந்த மாப்பிள்ள இங்க வரமாட்டற, வர மாப்பிள்ள போலாம் போலாம், அவனும் சேர்ந்து சொல்லிப்பான், மாப்பிள்ள எனக்கு கம்பெனி கொஞ்சம் கொடுக்க மாப்பிள்ள, அப்படி இன்னொரு ஆளை உருகி இருப்பான். ஆமென் வர மாட்டேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உருகி 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 எல்லாம் புடிங்கி புடிங்கி இன்னும் 100 பேர்த்த புடிங்கி இருப்பான். அதனால தான் தாவீது வேகமா இருக்கிற 4 பேரையும் பத்திட்டு ஓடுகிறான். அவன் பின் சென்று ஓடுகிறார்கள் ஜனங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதோட போங்க. அல்லேலூயா. கூட இருக்கிற ஆளுகளை பார்த்து இருந்துடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பாக்க. இரண்டாவது உயிரை மீட்கும் தாவீது. சொல்லுங்க இந்த வார்த்தைய. ஒரு ஆமென் சொல்லுங்க. 11 பாண்டு வாசிங்க. ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையில் ஒரு துண்டையும் வட்டலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதோடு போங்க. என்ன பலவீனம் வந்தாலும், உயிர் போகிற நிலை வந்தாலும் தாவீது உயிர் கொடுப்பா. தாவீது ஜீவன் கொடுப்பா. நம்முடைய ஆண்டவர் ஜீவன் கொடுக்கிறவர். நானோ ஜீவன் கொடுக்க
வந்தேன்னு சொன்னார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். தாவீது நம்மளை உயிர்ப்பிப்பார், சபை நம்மளை உயிர்ப்பிக்கும், தேவ ஆவியானவர் நம்மளை உயிர்ப்பிப்பார். எந்த நிலை இருந்தாலும், யார் கைவிட்டாலும் நம்மை உயிர்ப்பிப்பார். தாவீதோட, சபையோட, பாசோட போங்க. உங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுவார். உங்களுடைய பலவீனத்தில் நின்று அவர் உங்களுக்கான விடுதலை பெற்றுக் கொடுப்பார். நீங்க தாவீதோட போங்க. என்ன நிலை வந்தாலும் தாவீது நம்மளை காப்பாற்றுவார். தாவீது நம்மளை கைவிட மாட்டார். மனுஷர்கள் கைவிடலாம், உலகம் நம்மளை கைவிடலாம், ஆனா கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க ஒரு மனுஷன் பெலிசியம் கூட இருந்தவன். யார் கூட இருந்தவன்? அமலேக்கியர்கள் கூட இருந்தவன். பாருங்க, அவனை வியாதி வந்த உடனே, அவனுக்கு ஒரு வியாதி வந்த உடனே அவனை பாதி வழியிலேயே, அந்த பாதி வழியில பேசோர்லயே அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. பாதி வழியில விட்டுட்டு போயிட்டாங்க. சத்துருக்கள் கை விட்டுட்டாங்க. அவனை கூட இருந்தவங்க நம்பி வந்தான், அவனை நம்பி வந்தான், அவனை இவர்கள் கைவிட்டாங்க. ஆனா தாவீது சத்துருக்களை கூட நேசித்து அவளுக்கு வேண்டியதை கொடுத்து, அவளுக்கு ஜீவனை கொடுத்து அவனை தன் பக்கம் சேர்த்து கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க பாக்க. சத்துருக்கள் கூட அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. நண்பர்கள், உறவினர்கள், சொந்தக்காரன் தான், ஆனா அவனை வியாதிய கண்டனை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா தாவீதோ அவர்களை விடவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை யார் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். ஆமென் சொல்லிடுவோம். ஆனா நம்மளை பல நேரத்தை நம்மளே கைவிட்டுறோம். தாவீத, பையா நீ போயிட்டு போய்க்க, நான் பாத்துக்கிறேன் என் வழியை, நீ போயா முதல்ல அப்படின்னு தாவீதை கைவிட்டுறோம். அல்லேலூயா. பாருங்க என்ன கொடுத்தானா தாவீது? 5 காரியத்தை கொடுத்தார். 4 சோத்ரு. என்னென்ன கொடுத்தாரு? அப்பம் கொடுத்தார். என்ன கொடுத்தாருங்க? என்ன கொடுத்தாரு? அப்பம்னா என்ன? அப்பம்னா என்னது? சோறுதான். என்ன இப்படி போய் பாக்குறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஆதியாகமம் 18:5 வாசிங்க. டக்குனு வாசிங்க ஒரு ஆள். ஆதியாகமம் 18:5 வாசிங்க. இவ்வளவு நேரமா? நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். நீங்கள் உங்கள் இருதயத்தை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். கொஞ்சம் என்ன கொண்டு வருகிறேன்? அப்பம். அப்பம் கொண்டு வருகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. நம்ம இருதயத்தை திடப்படுத்தும், சரீரத்தை பலப்படுத்தும் அப்பம். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நீ அப்ப நம்பி போனேன்னா ஆப்பு தான் கிடைக்கும். ஆமேன வரமாடி. அப்பனை நம்பி, உலகத்தை நம்பி, ஊரை நம்பி, சொந்தக்கார நம்பி போனேன்னா அப்பம் கிடைக்காது, ஆப்பம் கிடைக்கும். ஹலோ ஹலோ. ஆனா தாவீதை நம்பி வந்தா, சபையை நம்பி வந்தா, தேவனை நம்பி வந்தா, தாவீதை நம்பி வந்தா அப்பம் கிடைக்கும். இருதயத்தை திடப்படுத்தின வார்த்தை, இருதயத்தை பலப்படுத்துகிற அப்பம் வானத்தில் மன்னாக்களை கத்த தருவார். நீ இழந்தவைகள் எல்லாம் நீ பெற்றுக் கொள்வாய். அவன் உயிரை மீட்ட அந்த அப்பம். இங்க அழகா சொல்றாங்க ஆபிரகாம், உன் இருதயத்தை திடப்படுத்த அப்பம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அப்பம் தான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. மன்னா அது சின்ன ஒரு கடுகு விதையில தான் இருக்குமா, ஆனா சோத்திரம் அந்த மன்னா அவங்க பசியை ஆற்றினது. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அதத்தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல அவருடைய சரீரத்தையே நமக்கு அப்பமா பிட்டு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, முற்பிதாக்களுக்கு கர்த்தர் மன்னாவை கொடுத்தா அது அவர்களை பசி உண்டாக்கினது, அது பாவம் செய்ய வைத்தது. ஆனால் இந்த அப்பமோ ஜீவனை தந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய சரீரத்தில் அப்பத்தை கொடுத்தார். தாவீதை நம்பி வர்றீங்களா? உங்களுக்கு வேண்டிய அப்பம் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அத்தம்மா ஒரு அல்லேலூயா சொல்லு. நீங்க நினைக்கிற அப்பம் ஏதோ ஒரு கரண்டி மாவுல ஒரு ஊத்தாப்பு ஊத்துற மாதிரி நினைக்கப்படாது. ஒரு அப்பங்கிறது கிட்டத்தட்ட 2 கிலோ இருக்கும். எத்தனையோ ஓமர், எத்தனையோ அளவு இருக்கு, அதுக்கு அளவு இருக்கு. ஒரு அப்பங்கிறது எத்தனையோ, அல்லேலூயா, 1 கிலோ, ஒரு 1.5 கிலோ ஒரு சைஸ்ல இருக்கும். அதான் அப்பம். ஒரு மொந்தமா அந்த ஒரு அப்பம் சாப்பிட்டாவே வகுறு ஃபுல்லா நிரம்பிடும். 3 நாளைக்கு சாப்பிட வேண்டாம். ஆமேனே ஆமேன் ஆமேன வரமாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் தருகிற அப்பம் நம்மளை வாழ்நாள் எல்லாம் அது நம்மளை பலனாய், ஆசீர்வாதம், அற்புதமாய் நடத்தும். ரெண்டாவது என்ன கொடுத்தாங்க?
அதத்தான் எலியாவுக்கு ஆண்டவர் அப்பமும் தண்ணீரும் கொடுத்தாராம். அவன் சோர்ந்து போய் அவன் கடக்க முடியாமல் அடுத்த நிலைக்கு போகாம இருக்கும் போது ஆண்டவர் எலியாவுக்கு அல்லேலூயா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல ஆமென் அல்லேலூயா 5, 6, 7 இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன கொடுத்தாராம்? அப்பத்தையும் தண்ணீரையும் எலியாவுக்கு கொடுத்தாராம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்ட எலியா இன்னும் எத்தனை மைல் தூரம் நடந்தான்? 40 நாட்கள் அவன் பல மைல் தூரம் நடந்தான். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? சத்தமா அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. தலையில் சுடப்பட்ட அடையும் ஆமென் அப்பமும் போஜனமும் அல்லேலூயா பாத்திரத்துல தண்ணீர் அவனுக்கு கொடுத்து இதை குடிச்சு இதை சாப்பிட்டு பயணம் பண்ணின அந்த எலியா 40 நாள் நடந்தே போனானா. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அப்பத்தை மிஸ் பண்ணிட்டு, இந்த வார்த்தையை மிஸ் பண்ணிட்டு, இந்த ஆவிக்குரிய மன்னாவை மிஸ் பண்ணிட்டு, சீரு கருமாறி காலையில கண்ட கசுமால விருந்துக்கு போய் சாப்பிட்ட நைட்டுக்குள்ள பேதி போவ. நீங்க எந்த ஏங்கிள் எடுத்தாலும் சரி, எனக்கு அது பிரச்சனை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. சபைய விட்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை விட்டுட்டு நம்ம விருந்து சாப்பாட்டுல போய் தலவாழ இலையில அப்படியே தலவாழ ஃபுல்லா அப்படியே சோத்துறோம். அவன் பெசந்து உருட்டி சாப்பிட்ட. ஹலோ, பக்கத்துல ஆழ்வா டாக்டரும் அவங்க மகன் அவங்க மகன் பேர் வர மாட்டேங்குது, அவர் மகன் வசந்த் டாக்டரும் ரொம்ப பக்கத்துல அதுக்கு அல்லேலூயா கணபதி டாக்டரும் சுப்பிரமணிய டாக்டரும் தான் இருக்காங்க. என்ன ஆமேன வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அப்பம் அப்படி அல்ல, மலை உயிர்ப்பிக்கும். இந்த தாவீதோட போனீனா, இந்த தாவீதோட வந்தீனா, ஒரு அப்பம் கொடுத்தாலும் அது உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஓனர் கொடுக்கறான்னு சொல்லி போனேன், கடைசியில் ஓனர் கைவிட்டுருவான். என்னாச்சு? பெலிஸ்தியரை நம்பி அமலேக்கியரை நம்பி வந்தான் இந்த வாலிபன். அவனை பாதி வழியில கைவிட்டுட்டு போயிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் கைவிட்டா, இவன் கைவிட்டா, அம்மா கைவிட்டாங்க, அப்பா கைவிட்டாங்க, சொந்தக்காரன் கைவிட்டா, மாமியார் கைவிட்டா, பொண்டாட்டி கைவிட்டா. யாரை நம்பி போன? யாரை நம்பி போன? அல்லேலூயா சொல்லுங்க. வேலையை நம்பி போற? யாரை நம்பி வேலைக்கு போற? கர்த்தரை நம்பி வேலைக்கு வா. கர்த்தரை நம்பி வேலை செய். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, வசனம் ஆயா சொல்லுது, சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆமே. 37வது சங்கீதமா சோத்திரம். டக்குனு வாசிங்க. 37. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து. 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவரும் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமா. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அப்பமும் தண்ணீர் கொடுப்பாரு. அல்லேலூயா. தண்ணீர் என்றால் அபிஷேகத்துக்கு அடையாளமா சொல்லலாம். அப்பம் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமா சொல்லலாம். அல்லேலூயா. இந்த வார்த்தையும் இந்த அபிஷேகத்தையும் நீ ஒரு நாள் மிஸ் பண்ண கூடாது. இந்த தாவீது உனக்கு கொடுப்பார், இந்த சபை உனக்கு கொடுக்கும், இந்த ஊழியர் உனக்கு கொடுப்பாரு. அதை மிஸ் பண்ணாத. அது உனக்கு ஜீவனை கொண்டு வரும், அது உயிரையும் மீட்டு கொடுக்கும். இந்த வார்த்தையும் இந்த அபிஷேகத்தையும் மிஸ் பண்ணாம அல்லேலூயா ஆராதனை நேரத்துல அபிஷேகத்தை ஆராதனை மிஸ் பண்ணிட கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொன்னாலும் நாங்க 11:30 மணிக்கு தான் பாஸ்டர் வாருவோம். என்ன சொன்னாலும் ஆராதனை முடிச்சுதான் பாஸ்டர் வாருவோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அப்பமும் வேண்டாம், தண்ணீரும் வேண்டாம். நான் வீடு நிறைய தண்ணி ஃபுல்லா குடிச்சு வகுறு நம்பி வந்திருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. 2 தடவை பின்னாடி போனா எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆமென் சொல்லுங்க. இந்த தண்ணீரோ இந்த அப்பமோ நம்மளை ஜீவனை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அப்பத்தில் பானம் பண்ணுகிறவனோ அவன் என்னாலும் பிழைத்திருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் என்ன கொடுத்தாரா? அத்திப்பழ அடை.
என்ன கொடுத்தாருங்க? வியாதியை சுகமாக்குற ஒரு பழம். சோத்திரம். என்னதுங்க? வியாதியை சுகமாக்குற ஒரு பழம், அத்திப்பழம். ஆமென். அந்த பழம் நல்லா பழுக்க வச்சு நல்லா கசிஞ்சு அந்த நம்முடைய சரீரத்துல எங்க புண்ணோ வியாதி பலவீனம் அந்த 10 போட்டோம்னா உடனே சரியாயிருமா? பழைய ஏற்பாடுல அப்படிதான் செஞ்சிருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எசேக்கியா வியாதியா இருந்த போது, அல்லேலூயா, அவன் வியாதியா இருந்த போது ஒரு புண்ணு அவனை ரொம்ப மரண நேரம் நடத்துறது. கடைசியில ஏசாயா சொல்றார், நீ செத்து போயிருவ, நீ முடிஞ்சிருவ, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆண்டவரே சொல்லிட்டாரு சொன்னார். ஆனா எசேக்கியா ஜெபம் பண்ணி அந்த ஜீவன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஏசாயா சொல்றாரு, சோத்திரம் 38ஆம் அதிகாரம் ஏசாயா 38 அதனுடைய அல்லேலூயா கடைசி வசனம், முன்னாடி வசனம் சொல்லுவாரு. ஏசாயா 38 ஆமென் சோத்திரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவின் மேல் பற்று போடுங்கள், அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசாயா சொல்லி இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வியாதியை சுகமாக்குற மருந்து யார்கிட்ட தான் இருக்கு? யார்கிட்ட இருக்கு? தாவீதுட்ட இருக்கு. தேவ ஊழியர் இருக்கிறது, தேவ சபையில் இருக்கிறது. சபையை மிஸ் பண்ண கூடாது, தாவீதை மிஸ் பண்ண கூடாது. என்ன வியாதி இருந்தாலும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வியாதிக்கான மருந்து ஆண்டவர் தாவீது சொல்றாரு, அத்திப்பழ அடையை ஒரு துண்டை கொண்டு வாப்பா, கசக்கி அதை அடிச்சு அப்படியே வெச்சம்னா இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ஓடி போயிரும். விசுவாச நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேலை இல்ல, பிரச்சனையே சொல்றோம். எத்தனை நாள் சபையில வந்து நம்ம ஜெபம் பண்றோம்? ஒரு நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றீங்களா? அல்லது இப்படி ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் டெய்லி நான் சபையில போய் ஜெபம் பண்ணுவேன், கொஞ்ச நேரமாவது 1 மணி நேரமா ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடு. என் வியாதி போகணும்னா நான் டெய்லி என் வியாதி தீர்ற வரைக்கும் டெய்லியும் சபையில போய் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் அல்லது 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறோமா? ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. இதே நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தீர்மானம் எடுத்தோம்? கடவுளே எனக்கு சரியா போச்சுன்னா நான் வந்து பூ மிதிப்பேன். ஹலோ, தீச்சட்டி எடுப்பேன். சொன்ன கேசுக்கு தான் இங்க இருக்கிற ஆளுங்கள்லாம். அலையில சொல்லுங்க. மாவிளக்கு போடுவேன். எனக்கு என்னன்னே தெரியாது, எனக்கு தெரிஞ்சது சொல்றேன், அவ்வளவுதான். அது எதுக்கு பண்றாங்க தெரியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. டெய்லியும் வந்து விளக்கு போடுவேன். எங்க விளக்கு போடுவேன்? அங்கதான். ஹலோ, செவ்வாய்க்கிழமை வீட்டை சாணி போட்டு முழுகுவேன், வீட்டுக்குள்ள எந்த கசுமத்தையும் செய்ய மாட்டேன். ஹலோ, வெள்ளிக்கிழமை ஆனா விளக்கெல்லாம் கழுவுவேன், சுத்திகரிப்பேன். என்னெல்லாம் நம்ம பண்ணோம். ஆனா உயிர் உள்ள தேவனுக்காக நம்ம என்ன செய்யறோம்? ஒன்னும் செய்யறது இல்ல. அதான் அற்புதமே நடக்கிறது இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு தீர்மானம் எடுங்க, எனக்கு ஆசீர்வாதம் நடக்கிற வரைக்கும் சபையில நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், ராத்திரி வந்து ஜெபம் பண்றேன். இந்த நாள் நான் ஃபுல்லா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு ராத்திரி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போறேன். ராத்திரி தூக்கத்தை விட நான் ஜெபத்துக்கு நேரம் ஒப்பு கொடுக்க போறேன். எனக்கு இது நடக்கிற வரைக்கும் நான் டெய்லி 1 மணி நேரம் சபையில போய் ஜெபம் பண்ணுவேன், இல்ல டெய்லி 1 நேரம் உபவாசம் இருப்பேன். ஒரு தீர்மானம் எடுங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு வெற்றியை, ஜெயத்தை கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போய்? அத்திப்பழ அடை தாவீதுட்ட இருக்குது, அப்பம் தாவீதுட்ட இருக்கிறது, தண்ணீர் தாவீதுட்ட இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து என்ன கொடுக்கிறாரா? வட்டலான 2 திராட்சை பழ கொலை. கொலைன்னா குத்துற கொலைகள். அல்லேலூயா. திராட்சை கொலை. ஆமா, வட்டலான காஞ்சு போன திராட்சை. அது ரொம்ப நிறைய மெடிசன், அதுக்கு அடையாளமா சொல்றாங்க. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, குழந்தைகளுக்கு வகுறு பிரச்சனை அப்படின்னா அந்த காஞ்ச திராட்சை இருக்கு பாருங்களா, அது நல்ல தண்ணி ஊத்தி வேக வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை கொடுத்து பாருங்க, வகுறு பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை எல்லாம் மாறி போயிடும், வராதெல்லாம் வந்துடும். என்ன ஆமைன்னு வர மாட்டேன். ஒரு மெடிசனுங்க இப்படிலாம் ஏகப்பட்ட இருக்கு. பைபிள்ல எதுவுமே அர்த்தம் இல்லாம எழுதப்படவில்லை. ஆமென் சொல்லுங்க. காஞ்ச திராட்சைக்கு ஏகப்பட்ட மெடிசன். நீங்க வந்து அந்த சித்த மருத்துவரையோ நாட்டு மருத்துவ போய் பாருங்க, இந்த காஞ்ச திராட்சை எல்லாம் அங்க வச்சிருப்பாங்க.
அது எதுக்குன்னு கேட்டு பாருங்க. ஏகப்பட்ட மெடிசன் சொல்லுவாங்க. காஞ்ச திராட்சையில அப்பேற்பட்ட ஒரு மெடிசன் குணம் உண்டு. அதை கத்தர் ஆரம்ப நாட்கள், ஆதி காலத்துல அல்லது பழைய ஏற்பாடு காலத்துல அதெல்லாம் தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன்னு வர மாட்டேங்குது. இத தாவீது வச்சிருந்தாரு, இத தாவீது கையில வச்சிருந்தாரு. இத ஒருத்தன் அல்லேலூயா ஜீவன் உயிர் அல்ல போகிற தருவாயில் இதை கொடுத்தும் பொழுது அவன் பலனடைந்தான். ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த தாவீதை நம்பி வந்தீங்கன்னா சத்தியத்தையும் சொல்லுவேன், மெடிசனும் சொல்லுவேன், அறிவுரையும் சொல்லுவேன், எல்லாமே நான் சொல்லித்தரேன். வாங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தாவீதை நம்பி வரும் பொழுது, இந்த தாவீதை நம்பி வரும் பொழுது 1 நாளாகமம் 12:40 வசனமா 41 வசனமா வாசிங்க பார்க்கலாம். ஆமென். 1 நாளாகமம் அல்லேலூயா 12:40-41 கடைசி வசனத்தை வாசிங்க. 40 வசனம் கடைசி வாசிங்க பார்க்கலாம். இசகார், செபுலோன், நப்தலி எல்லை மட்டும் அவர்களுக்கு சமீபமா இருந்தவர்களும் கழுதையின் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதல் மேலும் மாடுகள் மேலும் தின்பண்டங்கள் ஆகிய மா, அத்திப்பழ அடை, வற்றலான திராட்சை பழம், திராட்சரசம், எண்ணெய், ஆடு மாடுகள் ஆகியவை எல்லாம் வேண்டிய மட்டும் ஏற்றி கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டானது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 39 வசனம் சொல்லுது, அவர்கள் தாவீதோடு கூட 3 நாட்கள் இருந்து போஜன பண்ணினார்கள். அவர்கள் சகோதரர் அவர்களுக்காக சகலவற்றையும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதோடு இருந்தீனா உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். நீ எதிர்பார்க்காதெல்லாம் கிடைக்கும். நீ அல்லேலூயா சிந்தித்து அதெல்லாம் கிடைக்கும். தாவீதோடு இருந்த ஜனங்கள் 3 நாட்கள் தாவீதோடு இருந்தாங்க. அங்க ஒரு குறை இல்லாமல் சகல காரியம் அங்கு ஆயத்தமாய் கொடுக்கப்பட்டது. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. தாவீதை நம்பி வாங்க, சபையை நம்பி வாங்க, வேண்டியதெல்லாம் கொடுப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. சில டைம்ல எங்க அம்மா ஆகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், சின்ன பாஸ்டர் மட்டும் நான் ஆகட்டும், ஏதோ ஒண்ணு இப்படி உதவி பண்ற பாருங்க, அந்த ஆளுக்கு நம்மகிட்டயே ஏமாத்திட்டு போயிரு. ஏன்னா ஆமேனே வரமாட்டேங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாவம், அந்த ஜனங்கள் பாவம், ஐயோ இந்த பிள்ளைகள் பாவம் அப்படின்னு நம்ம என்ன இறக்கப்பட்டு நம்ம செய்யறோம் பாருங்க. வளர்த்த மாடு நெஞ்சில என்ன செய்தான், ஏறி மிதிக்குது. அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். அப்படி இருக்க கூடாது. தாவீதை நம்பி, தேவ மனுஷனை நம்பி வரும் பொழுது அங்கே அல்லேலூயா அவனுக்கு ஜீவனை தாவீது கொடுத்தார். அவனுடைய உயிரை மீட்டார். கைவிடப்பட்ட மத்தியில கர்த்தர் அங்க ஜீவனை மீட்டு கொடுத்தார். கடைசியா நான் சொன்னேன், உனக்கானதை விடுவிக்கிற தாவீதோட யாரு எப்படிங்க? 1 சாமுவேல் 30:18-19 வாசிங்க வேகமா. 23 வசனத்தை வாசிங்க. அபிலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும், தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தார். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டார். அவைகளை தங்கள் மிருக ஜீவர்களுக்கு முன்னாலே ஒட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உனக்குரியதை, உனக்கானதை எல்லாவற்றையும், தாவீதுக்குரியதையும் தன்னோடு வந்த ஜனங்களுக்குரியது எல்லாவற்றையும் விடுவித்தான் தாவீது. அப்ப தாவீதோடு போனீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதை கிடைக்கும். தாவீதை கலட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்குரியதை கிடைக்கவே கிடைக்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு சரியா ஆலயத்துக்கு வராம, சபை காரியத்துல எதுலையுமே பங்கு வராம, ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா சபையில வந்து ஜெபம் பண்ணி அல்லேலூயா அப்பத்தையும் ரொட்டியும் சாப்பிட்டு போய் சோறையும் சாப்பிட்டு போனதுக்கு போயிட்டு இருந்தோம்னா பாசிட்டு இருந்தும் கிடைக்காது, ஆண்டவட்டு இருந்தும் ஒன்னும் கிடைக்காது. சண்டை வேணா கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படித்தான் ஒரு ஆத்மா சண்டை கட்டி போயிடுச்சு. ஆமா, பாசி எனக்கு எதுவும் தரலை. நான் கேட்டேன், உனக்கு என்ன தரணும்னு விரும்புறீங்க? சபைக்கும் சரியா வரல, வார வாரம் ஆண்டவரையும் தேடுறது இல்ல, நினைச்சா திருவந்துக்கு வந்து எடுப்பீங்க, அப்புறம் போயிருவீங்க. சோத்துரம். அப்புறம் ஏதாவது பாசிட்டிவ் பிரைஸா என்ன செய்யணும்?
கொடுத்துடணும். கொடுக்கலன்னா சபை வேண்டாம், பாஸ்ட் வேண்டாம். தாவீதை நம்பி வாங்க, பாஸ்ட நம்பி வாங்க, பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியா இருக்கும். உலகத்தில் இருக்கிற இந்த சின்ன குண்டா சட்டிக்கு ஏன் பிரச்சனை? வாங்க, எங்க வீட்டுல நிறைய குண்டா சட்டிக்கு தரேன் வாங்க. என் மாமியா கொடுத்த குண்டா இன்னும் நிறைய புழங்காம வச்சிருக்கிறேன், யாருக்கா வேணும் வாங்க, நான் தரேன் வாங்க. எதுக்கு இந்த பிரச்சனை? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணுமா இல்ல சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் வேணுமா? அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு வேணா பிரஷா கடையில வேணா வாங்கி தரேன் வாங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய கடை இருக்கு வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இதுக்காக ஆண்டவரை மிஸ் பண்றீங்க. ஆண்டவரை நீங்க அல்லேலூயா மிஸ் பண்றீங்க. இன்னைக்கு வியாதி புடிச்சு, அல்லேலூயா பலவீனம் புடிச்சு, அல்லேலூயா பல போராட்டத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. தேவனை விட்டு தூரம் போகாதீங்க. தாவீதை விட்டு நீங்க அல்லேலூயா பின்னோக்கி போகாதீங்க. தாவீதோடு நெருங்கி போங்க. உனக்குரியதை எல்லாம் தாவீது மீட்டு கொடுப்பார், விடுதலையாய் கொடுப்பார். ஏற்ற வேலை வரும்போது எல்லாம் தாவீது மீட்டு ஜெயித்து கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. மூத்த குமார்னு சொல்றான், இளையகுமார் வந்த உடனே அப்பா நிறைய கொடுத்தாராம். வஸ்திரம் கொடுக்கிறாரு, மோதிரம் கொடுக்கிறாரு, சாப்பாடு அடிக்கிறாரு, பயங்கர விருந்து ஆடல் பாடலா இருக்குது. உடனே மூத்த குமாரனுக்கு மூக்கு வீங்கி சொல்றான், யோ உன்னை வீட்டுக்கு வர முடியாதுயா, என்ன அநியாயம் இது, நான் எப்போது உம்மோடைய கூட இருக்கிற, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீ அடிக்காம அவன் வந்தாலும் கொழுத்த கண்டு அடிக்கிறீங்க. அப்பா 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 கொழு கொழு கொழுன்னு கறி வேகும் போது மூக்கு மனம் அப்படி வைக்கிறது, மூக்கு வீங்கிருச்சு. மூத்தகுமார்னு சொல்லும் போது அப்பா அப்படியே சாப்பிட்டா சொல்றாரு, மகனே எனக்குரியதெல்லாம் உனக்கு. இந்த ஆட்டுக்குட்டிக்காக, இந்த அல்லேலூயா மாட்டுக்குட்டிக்காக எப்பா ஃபீல் பண்ற? அல்லேலூயா சாப்பிட்டா நாளைக்கு வெளியே போக போகுது, அதுக்கேப்பா இவ்வளவு சண்டை? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு எலும்பு வைக்கல, எனக்கு இந்த ஆமென் அல்லேலூயா பாயாசம் வைக்கல, எனக்கு கொஞ்சமா ஊத்திட்டா, சாம்பார் எப்படி எனக்கு இப்படி ஊத்தலாம்? சாப்பிட்டு அத வேண்டாம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், தேவன் நமக்கு தருகிற மேலான ஆசீர்வாதத்தை பார்த்து ஓடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது சபைக்கு ஏதாவது செஞ்சுட்டு அதுல ஒரு பொறாமை, அல்லேலூயா சொல்லுங்க, அதுல ஒரு கோபம், இந்த ஆளு செய்யும் செய்யாது, தாவீது கூட இருக்கிற ஆளு தாவீதுக்கு ஏதாவது செஞ்சா அதுல வேற ஒரு பொறாமை. உனக்குரியது கிடைக்கும், நீ பொறாமப்படாத, எரிச்சல் அடையாத, கோபப்படாத. அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவும் செய்யறையாக்கா, எதுக்கு இம்புட்டு செய்யற? அப்பெல்லாம் செய்ய வேண்டாம், நமக்கும் குடும்ப குட்டி குழம்ப அவன் பேரன் பேத்தி நமக்கு ஒண்ணு இல்லையா, இப்படி கொண்டு கொடுக்க. அல்லேலூயா சொல்லுங்க. பொறாம, நமக்குரியதை கர்த்தர் கொடுப்பா. இல்லாதவனுக்கு தான் பொறாம வரும், ஆமா இல்லைங்களா? இல்லாதவங்களுக்கு தான் பொறாம வரும். அல்லேலூயா. தேவன் நமக்கு இருக்க, தேவன் நமக்கு எல்லாம் கொடுப்பார், எல்லாம் செய்வார். அடுத்த மேல பொறாமப்படாத. இந்த அல்லேலூயா 200 பேர் நின்னு போறாங்க பாருங்க, இவன் பொறாம பிடிச்ச ஆளு, இவன் அடுத்தவனையும் செய்ய விட மாட்டான், இவனும் போக மாட்டான், அடுத்தவனையும் போக விட மாட்டான். இப்படிப்பட்ட ஆட்கள் இவங்க மேல ஜாக்கிரதையா இருக்கும். இவங்களை பார்த்து இருந்தோம்னா நமக்குரியதை பெற்றுக்கொள்ள முடியாது. தாவீதோடு போனவங்க சகலவற்றையும் மீட்டெடுத்தாங்க. எல்லாரும் கண்களை மூடி எழும்பி நின்று தேவ சமூகத்துல ஆமென், நான் தாவீதோடு போக விரும்புறேன். இந்த 3 விஷயத்துக்காக ஒப்பு கொடுக்க போகிறேன். நான் தாவீதோடு போக போறேன். இந்த ஒரு காரியத்துக்காக ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். நான் தாவீதோடு போக போறேன், சபையோடு போக போறேன், ஊழியரோடு போக போறேன். எனக்குரியதை நான் பெற்றுக்கொள்ள போறேன், எனக்குரியதை நான் சுதந்திரிக்க போகிறேன், எனக்குரியதை ஆமென் அல்லேலூயா நான் அனுபவிக்க போகிறேன். ஆண்டவரே எனக்கு அது உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. ஆவியானவரே இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா, இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இந்த வார்த்தை ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா.